ஒரே நாளில் 2 மூவி ட்ரெய்லர், லவ் மூவி ட்ரெய்லர் வந்திருக்கு. பிப்ரவரி மந்த்தில் இந்த லவ் வேலண்டைன்ஸ் டே இந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா 2 ட்ரெய்லர் வந்திருக்கு. இன்னைக்கு தேதியில் லவ் ஸ்டோரி காட்டுற மாதிரி டிராகன், நீக் 2 ஸ்டோரி ஒரு ட்ரெய்லர் வந்திருக்கு. ட்ரெய்லர் ரெண்டுமே நல்லா ப்ராமிசிங்காக இருந்துச்சு. 2 ட்ரெய்லரை பற்றி ஃபுல் டீடைல்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சொல்லலான்னு இருக்கோம். பட் அதான் சில பேர் போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அது அந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். பட் மெயினாக எனக்கு வந்துடும். நீக் ட்ரெய்லர் 2 ட்ரெய்லரும் ஒரு டைம் தான் இப்போ தான் பார்த்து உடனே ஒரு நீக் பார்த்தீங்கன்னா நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 hours கிட்ட வந்துருச்சு ட்ரெய்லர் வந்து. டிராகன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு 2-3 hours முன்னாடி வந்துச்சு. நீக்கில் வந்து நம்ம தனுஷ் அவர்கள் அகைன் டைரக்ஷன் ஜாலியாக வாங்க ஜாலியாக போங்கன்னு சொல்லி கடைசியில் முடிக்கிறதா இருக்கட்டும். யூஸ்வல் லவ் ஸ்டோரின்னு சொல்லி அவரோட டேரக்ஷன்லேயே எப்பவுமே யூனிக்காக இருக்கும். நல்லா இருந்துச்சு. நம்ம பவர் பாண்டியாக இருக்கட்டும், ராயனில் வேறு ஸ்டைலாக இருந்துச்சு. இதில் ஃபுல்லாகவே ஒரு வேறு ஸ்டைலில் இருக்க போதுங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு லவ் ஃபெயிலியர், 2 பேர்த்துக்கான லவ், அதை 2 விதமாக காட்டுறாங்க. பவீஸுங்கிற ஒரு பார்த்தீங்கன்னா அந்த பிரியா வாரியர் அவங்க செகண்ட் இன்னொரு பேரா வராங்க. இன்னொருத்தங்க நம்ம தூக்குதுறையில் தலை அஜித் அவர்களோட பொண்ணை நடிச்சா அவங்க நடிச்சிருக்காங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா மத்தியூ தாமஸ் அவர் வராரு. ஸோ ஒரு யங்ஸ்டர்ஸோட தனுஷ் அவர்களும் சரி, ஜிவியோட பிஜிஎம் தான் வேற லெவலில் இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்து அந்த கோல்டன் ஸ்பேரோ பிஜிஎம்மே பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டிருந்தாங்க. ட்ரெய்லர் ஃபுல்லாக பார்க்கும்போது ஜிவி தனியாக ஸ்கோர் பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ அது ஒரு 2 minutes 20 seconds கிட்ட வந்துச்சு. ட்ரெய்லர் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அப்படி நம்ம டிராகனுக்கு வந்துடும். டிராகன் லவ் டுடேக்கு அப்புறம் என்ன ரொம்ப லாங் பிரேக் எடுக்கிறாரு பிரதீப், என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஏன் இவ்வளோ நாள் ஆக்குறாரு அப்படின்னு. ஏன்னா லவ் டுடே அவ்வளோ கனெக்டடாக இருந்துச்சு. இப்போ அகைன் அஸ்வத் மாரிமுத்து நம்ம ஓமை கடவுளை டேரக்டரோட காம்போவோட வந்திருக்காங்க. நிறையா பேர் இருக்காங்க படத்தில். நிறையா விஜய் சித்துலேருந்து அர்ஷத் கான் அவங்களாம் வருது. அவங்களாம் பெரிய ஸ்க்ரீனில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு ரொம்ப ஆவலாக இருக்குது. பிரதீப்போட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், ஹோல்ட் பண்ணுற விதமாக இருக்கட்டும் சூப்பராக இருந்துச்சு. அவரோட எப்பயுமே நம்ம கனெக்ட் ஆயிடுவார். ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த கனெக்ட்னஸ் இருந்துச்சு. லுக்காக இருக்கட்டும், அரியர் வைக்கிறதா இருக்கட்டும், மிஸ்கின் பார்த்தீங்கன்னா ஹச்சோடியாக வர சான்ஸ் இருக்குது. லைட்டாக அந்த மிஸ்கின் வந்து அந்த வர சீன்லாம் பார்த்தீங்கன்னா டான் படத்தை நமக்கு ரிசம்பிள் பண்ணுற மாதிரி வருது. பட் இதில் டிராகனில் இன்னும் பயங்கரமாக என்ன ஆக்ஷன் எஸ்கேவோட நல்ல ஒரு எக்ஸ்ட்ரீமாக ஒரு ரொம்ப ரொம்ப லோக்கலாக எக்ஸ்ட்ரீமாக இருக்கிற மாதிரி பிரதீப்பை காமிச்சிருந்தாங்க. அனுப்பமா காலேஜில் ஒரு ஃபர்ஸ்ட் லவராக வருவாங்க போல, காலேஜ் டயத்தில் வராங்க. கேடு லோகர் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி வேறு ஃபிலிமில் பண்ணியிருக்காங்க, தமிழில் இப்போ தான் பண்ணியிருக்காங்க. இந்த வழித்துணை பாட்டிலேயே சூப்பராக இருந்தாங்க. இந்த ட்ரெய்லருக்கு அப்புறம் இந்த படம்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய ஃபேமஸ் ஆயிடுவாங்கன்னு தோணுது. தமிழ் சினிமாவில் இன்னும் நிறைய படத்தில் அவங்க எதிர்பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு ட்ரெய்லர். அவங்க வந்து சீன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. அனுப்பமா வர சீனுமே நல்லா இருந்துச்சு. நிறைய கேமியோஸ் இருந்துச்சு. கேஎஸ் ரவிக்குமார் வராங்க, ஸ்னேகா அவங்க வந்துட்டு போகிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டேரக்டரே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து உடைக்கிறாரு. டேரக்டரே வந்து சொல்கிறாரு அந்த ஒரு எப்பயுமே ஒரு மேஜிக் மாதிரி ஹோமை கடவுளை கிரியேட் பண்ணுவார். இந்த இடத்துல அந்த பிரேக்கிங் பாயிண்ட்டாக அவரே வந்து பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு கேமியோ ரோலாக இருக்கட்டும். இவங்க அகைன் சித்து அண்ட் ஹர்ஷத் அவங்களோட கேங், அவங்களோட அந்த கேங் பாய்ஸ் கேங் வந்து எப்படி காமிக்க போகிறாங்கன்னு தெரியல. அதெல்லாம் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. ஜிவிஎம் வந்து மேனேஜராக வர போகிறார். கடைசியில் வந்து உனக்கு சொன்னால் புரியாது மச்சான் அந்த ஓமை கடவுளே, அது ரிசப்ளன்ஸ் வந்து உங்களுக்கு சொன்னால் புரியாது அப்படிங்கிற சொல்கிறா இருக்கட்டும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு 2 minutes 19 seconds மட்டும் ஃபுல்லாக ட்ரெய்லருமே நல்லா எங்கேஜிங்காக கொண்டு போயிருந்தாங்க. ரொம்ப இந்த மாதிரி ஒரு லவ் படமும் நம்ம ரெஃப்ரெஷிங்காக வந்து தமிழ் சினிமாவுக்கு வரணும். ஏன்னா டிஃப்ரெண்ட் ஜேர்னலில் படம் வந்துகிட்டே தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த 2 படத்தோட ட்ரெய்லருமே பார்த்தோன்னே வந்து நல்லா இருந்துச்சு. டிராகன் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராகவே இருந்துச்சு. 2 படமே சொல்லி கொஞ்சம் தள்ளி February 21 ரிலீஸ் ஆக போகுது. சாங்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதான் ஓவரால் 2 படத்தோட ட்ரெய்லர். இன்னொன்று என்ன லாஸ்ட்டில் ஒரு விஷயம் என்னன்னு சொல்ல நினச்சா, ஃபன் எலிமெண்ட்ஸ் அந்த 2 பேருமே வந்து ஹாப்பியாக இருக்கலாம். லவ் ஃபெயிலியர் இதெல்லாம் வருது. பட் இன்னுமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சமூகத்தில் நடக்கிறதா, சொசைட்டியில் நடக்கிறதா ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. எக்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது. பட் இதனாலேயுமே தொடர்ந்து அந்த ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் பண்ணுறது வந்து இன்னும் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. என்னதான் நம்ம ஒரு படத்தை பார்த்து யாரும் அப்படி பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாலும் அந்த பிலோ 18 ஏஜில் இருக்கவங்க இப்போ நிறையா நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். ஸோ அதுக்கு தான் கடைசியாக சொல்லலாம்னு நினச்சேன். நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். பட் அந்த விஷயத்தெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்துடலாம். ஏன்னா நான் ஹியூமருங்கிறவர் வந்து கமல் படத்தில் நிறையா படத்தில் கிரேசி மோகன் அவங்க படத்துலையாக இருக்கட்டும், அந்த ஹியூமருக்கு வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே நிறையா ஹியூமர் பண்ண முடியுது. பட் இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இந்த படத்தில் ஒரு வேறு ஏதாவது வேலிடான பாயிண்ட்ஸ் இதுக்கு சம்மந்தமாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு விசிட் பண்ணுறோம். உங்களோட ஒப்பீனியன் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து நிறையா வீடியோஸ் இந்த மாதிரி போட்டுக்கிட்டே வரோம். ஏஎஸ்ஆர் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.